கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி சொல்லுங்கம்மா. அழகான திட்டமிடுதல் அப்படின்னாலே கன்னிராசிக்காரங்க தான். தன்னையும் அழகா வச்சுக்கிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் அழகோடு ரசனையோடு பார்க்கக்கூடியவங்க தான். பல பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும்பொழுது நம்ம எந்த விஷயத்தையும் எடுக்கக்கூடாது. குறிப்பா பேசக்கூடிய துறையில இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், இப்ப வழக்கறிஞர்களா இருக்கட்டும், இல்ல டெலிமார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பேசிதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. நிறைய விஷயங்களை முதலீடு பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா பண முதலீடு அப்படிங்கிறதுல கொஞ்சம் யோசிக்கணும். சரியான முறையில் இருக்குதா? ஒரு நிறைய பாருங்க இப்போ சிட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு MLM ஸ்கீம்லாம் போட்டு ஏமாறுறாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவு உங்க கண்ணில் படுது அப்படின்னா நிச்சயமா இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கு, உங்க வாசலை வந்து தட்டி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கு நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய நபர் நமக்கான இந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் மாதத்துல எப்படி அமைய போகுது அப்படின்றத தெளிவா சொல்ல இருக்காங்க. இவங்க வந்து மலர் மருத்துவமாக இருக்கட்டும், இல்ல வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கை தேர்ந்த ஒரு மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மரியாதைக்குரிய சங்கரேஸ்வரி அம்மா நம்மளுடைய விஜே ஆர்த்தி விலாகுக்காக இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 48 நாள் ஆகஸ்ட் மாதம் எப்போ ஆரம்பிக்க போகுது, இந்த தருணத்துல எந்தெந்த ராசிக்காரர்கள் சாதக நிலை அடைய போறாங்க, பாதக நிலை அடைய போறாங்க, யார்கிட்ட பேச்சுல கவனமா இருக்கணும், இந்த விளக்கங்களை எல்லாம் நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க. நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க அப்படின்னா நிச்சயமா மறக்காம இந்த பதிவை பாருங்க. உங்களுடைய ராசி வரும் பொழுது யார்கிட்ட நீங்க பேச்சுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இவங்க கிட்ட ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கண்டு ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க வாங்கிக்க முடியும். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான சாதக பாதக நிலையை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சங்கரேஸ்வரிமா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். உங்களை பார்த்தோன்னா இன்னும் மன தைரியத்தோட நாங்க இருக்கோம். இந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் வருது அப்படின்றத நான் சொன்னேன். அந்த விளக்கங்களை எங்களுக்காக எப்போ வருது, எப்போ முடியுது, இந்த விவரங்களை எங்களுக்காக சொல்லுங்களேன். விஜே ஆர்த்தி விலாக் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி காலபுருஷனுக்கு முதல் ராசியே செவ்வாயோட வீடு தான். அவர் வரைக்கும் இது வரைக்கும் வந்து 2ஆம் இடம் ரிஷபத்துல இருந்தாரு. இப்ப ஆகஸ்ட் மாசம் 2ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 19ஆம் தேதி குறிப்பா பாத்தீங்கன்னா 48 நாட்கள் வந்து தன்னுடைய ராசியிலிருந்து 3ஆம் ராசி, அது போக பாருங்க காற்று ராசியான மிதுனத்துக்குள்ள என்றாகிறார். அப்ப 48 நாட்களும் இவர் வந்து காலபுருஷனுக்கு 3ஆம் ராசி மிதுனத்துல தன்னுடைய டிராவல்ல இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா கன்னிராசி மேலையும் படுது, 4ஆம் பார்வையா பாக்குறாரு. அதே நேரத்துல வந்து தனுசு ராசி மேலையும் தன்னுடைய 7ஆம் பார்வையா பாக்குறாரு. மகர ராசி மேலையும் தன்னுடைய 8ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப ஒரு செவ்வாய் பகவான் தன்னுடைய ராசிக்கு 4, 7, 8 பாக்குறாரு. அப்ப குறிப்பா வந்து மகர ராசி மேல படுறதுனால நிறைய வந்து உலகில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அது கூட பாருங்க நெருப்பினால் நிறைய வந்து காயம் படக்கூடியது, நிறைய இடங்கள்ல பாருங்கன்னா பூமி அதிர்வுகளோட ஏற்படும். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் தான் இந்த 48 நாட்களுமே வந்து இருக்க போகுது. எல்லாருமே உலகத்துக்கே பாருங்க பொதுவா எல்லாருமே வந்து முருகர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. இந்த 48 நாட்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான சாதக பாதக நிலையை கொடுக்க போகுதுன்றதுதான் அடுத்து நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது கன்னிராசி அன்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி. இந்த 48 நாட்கள்ல கன்னிராசி அன்பர்கள் யாரிடம் வார்த்தைகள்ல மிக கவனமா இருக்கணும், இல்ல இந்த செவ்வாய் பயிற்சி இவங்க பேசக்கூடிய பேச்சு பலன் தர வகையில நமக்கு மாற்றத்தை கொடுக்குமா, இதையெல்லாம் நம்ம அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி சொல்லுங்கம்மா. அழகான திட்டமிடுதல் அப்படின்னாலே கன்னிராசிக்காரங்க தான். தன்னையும் அழகா வச்சுக்கிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் அழகோடு ரசனையோடு பார்க்கக்கூடியவங்க தான். அப்ப இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்தீங்கன்னா 3, 8 கூடையவர் செவ்வாய். அவர் இது வரைக்கும் பாருங்க 9ஆம் இடமான பாகிஸ்தான்ல இருந்தாரு. இப்ப 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு வராரு. அப்ப அதே செவ்வாய் வந்து மிதுனத்துல இருந்து கன்னிராசியும் பாக்குறாரு. அவர் ஏற்கனவே பாருங்க வம்பு வழக்குக்கு 8ஆம் இடத்துக்காரர் தான். அப்ப தன்னுடைய ராசியவே அவருடைய பார்வை படுறதுனால இவங்களுக்கு நிறைய வந்து அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரோட ஒரு சண்டை சத்தம், ஒரு மோதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் அப்படித்தான், பெரியவங்களா இருந்தாலும் மேரேஜ் பண்ணி போனா கூட பாருங்க ஒரு வம்பு வழக்கு வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து. அப்ப இவங்க வந்து நிறைய விஷயங்களை பாருங்க டென்ஷன் ஆயிடுவாங்க.
தன்னுடைய நிதானத்தையே வந்து இழக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேச்சுவார்த்தையானது இருந்துகிட்டே இருக்கும். ஓஹோ. அதே நேரத்துல என்னதான் இருந்தாலும் செவ்வாயும் பாக்குறாரு, சனியும் பாக்குறாரு. இந்த காலம் தான் அது. சனி பாருங்க நேரா இருந்து பார்க்கல, தன்னுடைய ரிவர்ஸ்ல வக்கரத்துல வந்து கன்னிராசியை வேற பாக்குறாரு. அப்ப இந்த நேரம் நீ ரொம்ப ரொம்ப அதிகமா நிதானமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் கன்னிராசிக்காரங்களுக்கு. அதே நேரத்துல இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் அவருடைய சுக்கிர பகவானும் பாருங்க கன்னிராசிலே இருக்காரு. அதுவும் பாருங்க நீசமா வர இருக்காரு. அப்ப நீச சுக்கிரனையும் செவ்வாய் பாக்குறாரு. இப்ப பாக்குறப்பதான் இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள்ல பணம் வந்து கொஞ்சம் விரயமாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. விரைய செலவுகள். அப்ப இவங்க அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். ஏதாவது விலை கூடனா பொருள் வாங்கணும், ஏதாவது ஆடை ஆபரணங்கள் கொஞ்சம் ரொம்ப லக்ஸுரியா வாங்க நினைச்சாங்கன்னா அது இந்த இப்ப உள்ள தள்ளி போட்டணும். இப்ப வந்து எது வாங்கினாலும் பாருங்க செவ்வாயுடைய பார்வை. ஆனா இவங்க ராசிக்கு அவர் வந்து ஒரு மாரகத்தை கொடுக்கக்கூடியவர். அவருடைய பார்வை படுறதுனால அந்த விலை உயர்ந்த பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் மாதிரி வாங்குறப்ப ரொம்ப யோசனை பண்ணி தள்ளி போட்டு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வாங்கினாலும் பணம் வந்து விரயமாகாம தப்பிக்க முடியும். நிறைய விஷயங்களை முதலீடு பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா பண முதலீடு அப்படிங்கிறதுல கொஞ்சம் யோசிக்கணும். சரியான முறையில் இருக்குதா? ஒரு நிறைய பாருங்க இப்போ சிட்பண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு MLM ஸ்கீம்லாம் போட்டு ஏமாறுறாங்க. அது எல்லாமே பாருங்க கன்னிராசிக்காக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரத்துலேயே பாருங்க முன்னேறணும் பிடிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து. அப்ப இந்த நேரங்கள்ல அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பா இருக்குது. இப்படி வந்தாலும் இவங்க வந்து அதை வந்து தவிர்த்துடணும், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தாங்கன்னா கன்னிராசிக்காரர்களால எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்க முடியும். நிச்சயமா நம்மளை சுத்தி பல பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும்பொழுது நம்ம எந்த விஷயத்தையும் எடுக்கக்கூடாது. குறிப்பா பேசக்கூடிய துறையில இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், இப்ப வழக்கறிஞர்களா இருக்கட்டும், இல்ல டெலிமார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க பேசிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்ப இந்த 48 நாட்கள் அவங்க என்ன மாதிரி அந்த நிலையை வந்து சமாளிக்க முடியுமா? கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய வந்து பேச்சு திறமை நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னுடைய புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது கன்னிராசிக்காரங்க. அப்ப இவங்க வந்து உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்புல தான் இருப்பாங்க. நிறைய பாருங்க கம்யூனிகேஷன் தொடர்புல உள்ளவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பேச்சுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். சோசியல் மீடியாவாகட்டும், இல்ல தன்னுடைய கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயமாகட்டும், IT இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்களேன் தன்னுடைய சக ஊழியர்கிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சுல வந்து நம்முடைய பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அதை பல பேர் பார்க்கக்கூடிய அமைப்புல இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பொறுமையாக பேசினாங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து மிதுனத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இந்த 48 நாட்கள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்க முடியும். அதனால கன்னிராசி அன்பர்களே நீங்க ரொம்ப கனிவா பேசக்கூடியவங்க தான் இருந்தாலுமே இந்த 48 நாட்கள் இன்னும் நல்லா வடிகட்டி அளந்து பேசுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான பரிகாரமா நம்ம என்ன சொல்லலாமா? கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து அன்னை மாரியம்மன் தான். ஆஹா. ஏன்னா இவங்களுடைய ராசிலேயே புதன் வந்து உச்சம், அதே மாதிரி சுக்கிரன் நீசம் இருந்தாலும் இப்ப செவ்வாயுடைய பார்வை படுறதுனால அந்த மாரியம்மன் தான் திங்கக்கிழமை சாயங்காலம் வந்து ஒரு 6 மணிக்கு மேல போய் மாரியம்மனுக்கு பிடிச்சதே பாருங்க மறிக்கொழுந்து வாங்கிட்டு போய் அம்பாளுக்கு கொடுத்து அங்கேயே உட்காந்து அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு நல்லா கண்ணறைய அந்த அம்பாளை வந்து நம்ம மனசுக்குள்ள நிரப்பிக்கிட்டு வந்தாங்கன்னா 2 மாவிளக்கு தீபம் போட்டு வந்தாங்கன்னா அந்த வாக்கால் வரக்கூடிய பிரச்சனைகள், தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பேசக்கூடிய வார்த்தையானது நெகட்டிவா போகாம பாசிட்டிவாக மாறக்கூடிய வாய்ப்பு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு. மறிக்கொழுந்து மனத்தோடு நிச்சயமா மாவிளக்கிட்டு அம்மாவை, அதாவது கருமாரி அம்மனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வார்த்தைகள்ல பலம் கூடும், தெளிவு கூடும், பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை அந்த ஆத்தாவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னிராசி அன்பர்களே இந்த 48 நாள் கவனமா இருங்க, இறை வழிபாடு மேற்கொள்ளுங்க, வார்த்தையில் கவனம் மிக மிக அவசியம் சொல்லியிருக்காங்க. அதை பின்பற்றுங்க. உங்க வாழ்க்கை வெற்றியை பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.